ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜனவரி 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிடர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகுது. பொதுவாக தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது இந்த வாரத்தில் உங்களுக்கு அப்படியே பொருந்தது. மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கிறது இந்த வாரத்தில். அப்படி பிறக்கிறதுல முக்கியமான அம்சம்னு சொல்லும்போது சூரிய பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த சூரியனை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வரும். சூரியன் 10க்கு வந்த பிறகு அப்போது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் உயர போகிறீங்க. பொதுவாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, சுயதொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வீட்டை பார்த்துக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, வயோதிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடியதை விட இன்னும் சிறப்பாக உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அம்சம் வரும். ஒவ்வொரு நாளையும் கூட இன்னமும் சிறப்பாக நீங்கள் கொண்டு செல்ல முடியும். உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நீங்கள் அடைய முடியும். அப்படியான அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் சூரியன். பிறகு சந்திரனுடைய கதியும் கூட சாதகமாக இருக்குது. வாரம் தொடங்கும் போது 3ஆம் இடத்தில் இருக்கார். பிறகு 4, 5, 6ஆம் இடங்களுக்கு சந்திரன் வருகின்றார். அதனால் எண்ணியதை எண்ணியபடி உங்களால் செய்து முடிக்க முடியும். மனப்பக்குவம் இருக்கும், தேக ஆரோக்கியம் உங்களுக்கு கை கொடுக்கும், பிறருடைய உதவி தேவைப்படக்கூடிய இடத்துலையும் கூட அது சுலபமாக சேரும். இப்படியாக இந்த வாரம் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் நம்ம முதலே சொன்ன மாதிரி பொங்கல் பண்டிகை வருகின்றது. போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இதெல்லாம் இருக்கிறது. இதோடு சேர்ந்து இந்த வாரத்தில் பொங்கலுக்கு முன்னாடியே நடராஜர் அபிஷேகம் சொல்லக்கூடிய வருடத்திற்கு 6 முறை நடக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதன் பிறகு ஆருத்ரா தரிசனம், இது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொங்கலுக்கு அப்புறம் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விரத நாள் வருகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் அவரவருடைய சூழ்நிலைக்கு, வசதிக்கு, சக்திக்கு ஏற்ப விரதம் வழிபாடுகளை கை கொள்ளும் போது எல்லோருக்குமே இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், நீங்க தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல மேஷ ராசினருக்கு நல்ல வழியானது இந்த வாரம் பிறக்க போகுது அப்படின்றது நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது சார். ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? அவங்க வீட்லயும் அலுவலகத்திலையும் சூழல் எவ்வாறு இருக்க போகுது? ரிஷப ராசி என்பவர்களுக்கு மிக குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பண வரவு திருப்தி அளிக்கும். இந்த வாரத்தில் பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது. ராசியில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராசிநாதன் 10ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கார். சுயமுயற்சியில் பொருளை ஈட்ட முடியும். சுயமுயற்சியில் பொருளை ஈட்டுறதுன்னு சொல்லும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு பொருந்தும், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தும். அதை தாண்டி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பார்ட் டைமில் நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அம்சம். குறிப்பாக பள்ளி முடித்து கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாமும் கூட குடும்பத்திற்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா, நாம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நாமளே ஏதாவது பொருள் சேர்க்க முடியுமா அப்படின்னு சிந்திக்கலாம். குடும்ப தலைவிகள் கூட நம்முடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழித்து மாற்றி அதில் ஏதாவது பொருளை நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்கலாம். அப்படியாக பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த தனகாரகன் குரு பகவான் ராசியில் இருக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியன் வரப்போறார் இந்த வாரத்தில். அப்படி 9ஆம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் சுய கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இவைகளை வளர்த்து கொள்ளணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் அந்த 9ல் சூரியன் இருக்கும்போது. அப்போ அதற்கு ஒரு துணையாக, ஒரு தூண்டுகோலாக தந்தையோ குருவோ யாரோ ஒருவர் இருப்பார். அதை பயன்படுத்தி கொண்டால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொள்ளலாம். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னீங்க. மிதுனம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் மற்றும் சூரியன் இருவருமே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. பிறகு பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது மார்கழி முடிந்து தை தொடங்க போகிறது. அது எதை வைத்துன்னு சொன்னால்
சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மகர ராசிக்கு பிரவேசம் ஆவார். அதுதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்த சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டில் கூட மண்டல பூஜை விரதெல்லாம் முடிந்து மகர ஜோதி தரிசனம் சொல்லக்கூடியதும் கூட இந்த சூரியன் மகரத்துக்கு வரக்கூடியதுதான். அந்த சூரியன் அந்த மகர ராசிக்கு வரும்போது உங்களுடைய ராசிக்கு அது 8ஆம் இடமாக மாறுகின்றது. அதனால எப்போதும் இருக்கக்கூடியதை விட இன்னமும் சமயோசிதமாக இருக்கணும், இன்னமும் சாமர்த்தியமாக இருக்கணும், இன்னமும் கட்டுப்பாட்டை நீங்க கொண்டிருக்கணும். குறிப்பா ஆரோக்கியத்துல நீங்க கவனம் கொள்ளணும். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியா செவ்வாய் இருக்காரு. அவர் ராசிக்கு 2ல் இருக்கார். இந்த வாரத்தினுடைய கடைசியில ராசிக்குள்ள வரப்போறாரு. அப்படி வரும்போது வக்கரகதியில பின்னோக்கி வரப்போறார். அப்போ ருணரோக சத்துருஸ்தான அதிபதி ராசிக்குள்ள வராரு. அஷ்டமத்துக்கு சூரியன் போக போறார். ஆரோக்கியத்துல நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சார், மிதுனம் ராசினர் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். சென்னையில இருந்து ஆர் பாலமுருகன் சார். பிறந்த தேதி 16/8/1990 காலை 6:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் போர்ட் பிளேர், அந்தமான்ல சார். ஐயா, பல வரன்களை பார்த்தும் இன்னும் திருமணம் அமையவில்லை, எப்போது எனக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில பிறந்திருக்கார். லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறது. பிறந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1990ன்னு சொன்னா இந்நேரம் தாராளமா திருமணம் நடந்து இருக்கணும். அப்போ இந்த திருமண வயது வந்தும் கூட 30 வயதுக்கு மேற்பட்டும் கூட திருமணம் நடக்கலைன்னு சொன்னாலே ஜாதகத்துல தோஷம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது என்ன தோஷம், அதற்கு என்ன தீர்வு, அப்படி தோஷம் இருந்தாலும் கூட தசாபுக்தியில எப்போ திருமணம் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ லக்னம்னு சொல்லும்போது சிம்ம லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு அதிபதியான சனி தான் இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கான வழியை உண்டாக்கணும். அந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கார், பரவாயில்ல, ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அடுத்து கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு 12ல் இருக்கார். அந்த 12ல் சுக்கிரனோடு சேர்ந்து மொத்தம் 4 கிரகங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக அந்த சுக்கிரன் கேதுவோடையும் சேர்ந்திருக்கார். அப்போ கலத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் கேதுவோடு சேர்ந்துட்டார்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல அந்த சுக்கிரன் பலவீனம் அடைகிறார். 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கார். அதனால திருமணம் தடையாகுது, தாமதமாகுது. ஆனால் திருமணம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா அந்த கலத்திர ஸ்தானம்ன்றது சுத்தமாக இருக்கின்றது. அந்த இடத்துல அசுப கிரகங்கள் இல்லை. அதுபோல அந்த ஸ்தானத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய பார்வை கிடைக்கின்றது. புதன் சொல்லக்கூடியவர் தன லாபஸ்தான அதிபதி, குடும்பஸ்தான அதிபதினு கூட சொல்லலாம். அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதன் தனித்து இருக்கும்போது அவரை சுபராக கொள்ளலாம், ஒரு சுபரோடு சேர்ந்து இருக்கும் போதும் சுபராக கொள்ளலாம். அப்போ 7ஆம் இடத்திற்கு சுபர் பார்வை இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தசாபுக்தின்னு சொல்லக்கூடிய அம்சம். பிறக்கும்போது மிருக சீரிஷன்றதால செவ்வாய் திசை, அதன் பிறகு ராகு திசை பூர்த்தியாகி இப்போது குருமகா திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த குருமகா திசையில் இப்போ ராகுவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. குரு திசை அப்படின்னு சொல்லும்போது கலத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சனி அந்த குருவுடைய வீட்டில் தான் இருக்காரு. அப்போ திருமணத்திற்கான தொடர்பு இருக்கிறது. ராகுவுடைய புக்தி நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ராகு 6ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அப்போ திருமணம் நடக்கணும்னு சொன்னால் அதற்குண்டான அம்சம் இந்த ராகு பக்தியில் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஈஸியாக இருக்காது. அதற்காக நிறைய பொருள் செலவு செய்து, நிறைய நேர விரயம் செய்து, பல இடங்களில் சொல்லி, பல இடத்துல வரன் பார்த்து தேடி அப்படித்தான் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி பண்ணும்போதும் கூட அந்த குரு திசை ராகு புக்தின்னு சொல்றதுனால வழிபாடுகளையும் கூட வைத்து கொண்டு இருக்கணும். குரு ராகுன்னு சொல்லக்கூடிய அந்த 2 கிரகங்களுடைய காம்பினேஷனை குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். அதனால வழிபாடு குறிப்பாக விரதம் இருக்கிறது. ராகு 6ல் இருக்கிறதுனால அவருடைய புக்தின்றதுனால இப்போ திருமணம் நடக்கணும்னு சொன்னால் ராகுகால வழிபாடுகளை செய்யலாம். ராகுகால வழிபாடுன்னா வீட்டில் நிறைய பேர் செய்கிறோம், அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. சனிக்கிழமை நாளில் ராகுகால நேரத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணலாம், அம்பாளை தரிசனம் பண்ணலாம். இதை செய்து கொண்டே வந்தால் திருமணம் கைகூடும். சார், இந்த நேயர் எப்போ எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட கேட்டிருந்தாங்க. எப்போ நடக்கும், எதனால் இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்தது, என்ன பண்ணால் சீக்கிரம் நடக்கும்ன்றத ரொம்ப விரிவாகவே தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். சார் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தோஷம் அப்படின்னு. இந்த திருமண தோஷம் அப்படின்றது ஒருத்தருக்கு எப்போ ஏற்படுது, எதனால் ஏற்படுது, என்ன பரிகாரம் பண்ணால் இதிலிருந்து அவங்க விடுபடலாம் சார்? திருமண தோஷம்னு சொல்கிறது வேற, கலத்திர தோஷம்ங்கிறது வேறமா. திருமண வாழ்க்கை தாமதமாக தொடங்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தோஷமாக பார்க்குறோம்.
அது ஒரு பெரிய பரிகாரம்லாம் அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இது வந்து எல்லாமே பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. ஏன்னா ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு மனிதர் பிறக்கும் பொழுதே இந்த ஜென்ம லக்னம்ங்கிறத கணிச்சிடுறோம். 7ஆம் இடம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடுறோம். இப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த ஜாதகரை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா 7ஆம் பாவாதிபதி சனியாக இருக்கிறார். சனி 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது தோஷ கணக்கிலே வராது. அது கலத்திர தோஷம் என்றோ திருமண தோஷம் என்றோ சொல்ல முடியாது. என்னென்னா அது தேடி வந்ததை கொஞ்ச நாள் விட்டுட்டுருக்கலாம். இவங்க அந்த சரியான டைமில் பார்க்காமலும் இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் வந்ததையும் விட்டுட்டுருக்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி 5இல் இருக்கும் பொழுது அதான் எப்படி சொல்லணும்னா இவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும்னு சொல்லுவாள். இவர் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதே மாதிரி அமையும். ஆனால் இவருடைய ஒரு பொசிஷனை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டாலே இங்கே தோஷங்கிறதே வராது. ஏன்னா 7ஆம் பாவாதிபதி சனியாகி சனி வந்து வக்ரகதியிலும் இருக்கிறார் சொல்லிட்டார். ஒரு வக்ரம் பெற்றிருக்காங்கன்னு சொன்னாலே அதனுடைய வேகம்ங்கிறது குறைஞ்சிடுறது. பொதுவாக சனினாலே வேகம் குறைச்சல். அதுவும் அந்த கிரகம் வக்ரம்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறான்னா கிரகம் வந்து ரிவர்ஸில் போகுங்கிற மாதிரி நினச்சிக்கிறா. எந்த கிரகமுமே ரிவர்ஸில் போகாது. அதனுடைய வேகம் என்பது குறைந்து விடுகிறது. இந்த நீள்வட்ட பாதையில் கிரகங்கள்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் அது ஸ்லோவாக போகிறதுனால அதனுடைய பலன், அது கொடுக்க வேண்டிய பலன் என்பது இவர்களுக்கு நிதானமாக நடக்கும். ஆனால் இவருக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி அமையும் பொழுது இவரை நாடி வரக்கூடிய பெண்கள், அதாவது இவர் கிட்டத்தட்ட ஒரு லவ் மேரேஜ் மாதிரின்னு கூட சொல்லலாம். அது லவ்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன்லாம் தாண்டிட்டார் அவர். அந்த ஹீ இஸ் நாட் இன் தட் ஏஜ் அந்த மாதிரி நம்ம சொல்கிறத விட இவரை விட குறைச்சலாக இருக்கும். சுக்கிரன் கேத்து காம்பினேஷன் வேறு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து இங்கே ஜாதி மத இனங்கள்லாம் எதுவும் பார்க்காம உங்களை நாடி வரக்கூடிய பெண்கள், உங்களை விரும்பி வரக்கூடிய பெண்களை நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலான்னு அவருக்கு அட்வைஸ் கொடுத்துடணும். உங்களை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம தர்மங்கள்லாம் பார்க்க முடியாது. உங்களுடைய அதே தர்மத்திலே தான் அவங்களும் இருக்கணும்னு சொல்லி, நீங்கள் என்ன இனமோ அதே இனத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிலாம் பார்க்க முடியாது. இந்த பெண்ணை பார்த்துங்க பிடிச்சிருக்கா. ஏன்னா குருவினுடைய இடத்துல அந்த பெண் இருக்கிறார். குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் வேற சொல்லிட்டார். குருவும் ராகுவும் மகரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டார். அப்போ குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது குரு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சனி செய்வார், சனி செய்ய வேண்டிய வேலைகளை குரு செய்வார். இப்படி அந்த ஜாதக காம்பினேஷனை வச்சு சொல்லணுமா. இதில் கலத்திர தோஷம் என்பது வேறு. திருமணத்திலே தோஷம் இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த இருதார யோகம் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, மறுதார அமைப்பு, இருதார யோகம் ப்ளஸ் மனைவியினால் நிம்மதியின்மை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இவருக்கு அந்த மாதிரி இல்லை. இவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி தோஷங்கள் பெருசாக இல்லை. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கைங்கிறது அவருக்கு அமைஞ்சிடும். அதிலும் கூடிய விரைவிலே அவருக்கு சனி திசைங்கிறத ஆரம்பிக்க போகிறது. ஏன்னா குரு திசையினுடைய இறுதியில் இருக்கிறார். குரு திசையில் ராகுபுக்தியில் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வருஷமோ இல்லை அடுத்த வருஷத்துலேயே அவருக்கு வந்து சனி திசைங்கிறதும் ஆரம்பிச்சிடும். அப்போ அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலே, மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிடும். இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்கிறார். அதே சனி திசையிலேயே அவருக்கு புத்திர சந்தானமும் வந்துடும் அப்படின்னு சொன்னால் இப்போ கல்யாணம் ஆனதானே குழந்தைங்கிறதும் பிறக்கும். அப்போ இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு நல்ல சௌகரியமாகவே அமைந்து விடும். இது போன்ற ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளணுமா. எந்த ஜாதகத்திலையுமே தோஷம்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய குறைன்னு நினச்சிக்கிறோம், யோகம்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். இப்போ இவருக்கே ஒரு விஷயம் சொன்னார். குரு சண்டால யோகம் இருக்கிறதுன்னு சொன்னார். குரு சண்டால யோகம்னு சொன்னால் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறார்கள். குரு சண்டால யோகம் சொன்னால் அது ஏதோ பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயமே கிடையாது. குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அது குரு சண்டால யோகம் சொன்னாரே தவிர இந்த யோகத்தினால் அவருக்கு நல்ல பலன் கிடைக்காது. அதே சனி வக்கரமாக இருந்தாலும் அது தோஷமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சனி வந்து 5ஆம் பாவத்தில் தான் இருக்கார். பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடும். சுக்கிரன் கேத்து இணைவை கூட நீங்கள் ஒரு பெரிய தோஷமாக பார்க்க வேண்டிய, தோஷம்னா ஏதோ குறைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனாலே, 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தாலே அது வந்து ஒரு அந்த தாம்பத்திய சுகத்தினை அடைவார்கள் அப்படின்னு தான் சொல்கிறது. அப்போ அதை பெரிய குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது அத்தனையுமே நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் அது நமக்கு வந்து ஒரு யோகமான, அதாவது ஒரு அதிர்ஷ்டமான பலனை தருகிறதா அல்லது அது பெரிய பிரச்சனையாக போகிறதாங்கிறத நம்ம ஹேண்டில் பண்றதுல தான்மா இருக்கு. சார், தோஷம் என்பதற்கான விளக்கத்தையும் இந்த நேயருக்கான ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்திருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அமையப் போகின்றது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து வாரத்தை தொடங்குறார். 12 பிறகு ராசிக்குள்ளே வந்து ஆட்சி பலம் பெற்று இருப்பார். பிறகு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் நட்பு கிரகமான சூரியனுடைய வீட்டில் இருப்பார். அதன் பிறகு 3ஆம் இடத்துல சந்திர பலத்தோடு இருப்பார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக சூரியன்
6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தில் பிரவேசம் ஆகின்றார். அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு தைரியத்தோடு இருந்திருப்பீங்க. சுயதொழில் வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள், பிரச்சனைகள், கடன் போன்ற விஷயங்கள், லீகல் இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் எதிர்கொள்ள முடியுன்ற நம்பிக்கை இருக்கும். இப்போ 7ஆம் இடத்திற்கு வராருன்னு சொல்கிறதுனால இதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு சூரியன் வந்து 1 மாத காலம், சூரியன் வந்து ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலம். இந்த 1 மாத காலத்தில் நீங்கள் 7 சூரியன் இருக்கிறதுனால மனமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்துலையும், பணிபுரியக்கூடியவர்கள், கூட வேலை பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், இவர்களிடத்தெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். 7 சூரியன் இருக்கும்போது எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. சிறிய வாக்குவாதம், பிரச்சனை கூட பிரிவினை அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் மற்றவர்களோடு உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, எப்படி மற்றவங்களோட நீங்கள் வந்து ஒத்துழைச்சி போகிறீங்கன்றதை பொறுத்து இந்த வாரத்தில் பிரச்சனையை தவிர்க்க முடியும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். படிக்கிறதுக்காக, ஒரு தேர்வு எழுதுறதுக்காக, வியாபார நிமித்தமாக, ஆன்மீக தலங்களுக்கு செல்வதாக, எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் கூட அந்த பயணங்களை நீங்கள் ஒத்தி போடாமல் இப்போ நீங்கள் செய்யலாம். அது பயண நோக்கத்தை நிறைவேற்றும். உங்களுக்கு அது மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் கூட ஏற்படுத்தும். சார், கடக ராசினருக்கு சாதகமான வாரமா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க சார். சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? எப்படி அமைய போகுது? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான வாரமாக அமையப் போகின்றது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். அதாவது நம்ம கிரக பயிற்சிகள், பெரிய கிரகங்கள் பயிற்சியானால் அதற்காகவே சிறப்பாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் மாத கோள்கள் பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான பலன்கள் அந்த மாதத்தில் இருக்கும். தினகதியில் தினக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பயிற்சி ஆகிறத வைத்து, இருக்கக்கூடியதை அவர் பெற்ற நட்சத்திர சாரத்தை வைத்து தினசரி பலன்கள் இருக்கும். அப்படியாக சிம்ம ராசின்னு சொல்லும்போது ராசிநாதன் சூரியன் தான். அவர் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். இது உங்களுக்கு அனுகூலமான பலன் தான். சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருகிறார்னு சொன்னால் பகை வீடான சனியுடைய வீட்டிற்கு போவார். ஆனால் ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு கிரகம் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது, யாரோடு சேர்ந்து இருக்கிறது, என்ன சாரத்தில் இருக்கிறது, எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அதில் ஸ்தான பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நாளாக அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தை பிறக்குது, சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருகிறாரா, ஒன்று அதற்குண்டான வைத்தியம் செய்து அது சரியாக போயிடும். அல்லது வைத்தியத்தினால சரியா ஆகலைன்னா கூட பயம் போயிடும். சரி, இதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், இதை இன்னும் வந்து பெரிய அளவுக்கு நம்ம வளராமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அப்படியாக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம் வந்து உங்களுக்கு சரியாக போகிறது. கடன் பிரச்சனை இருக்கிறது, தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வழி பிறந்து எங்கிருந்தாவது ஒரு ஆதாரம் கிடைத்து இந்த கடனை அடைச்சிருவோம், நம்ம திரும்ப நல்ல நிலைக்கு வந்துடுவோன்ற எண்ணம் பிறக்கும். இந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. அப்ப சிம்ம ராசினர் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினைச்சு வருந்திட்டு இருந்தாலும் இந்த வாரம் அவங்க சற்று நிம்மதியா இருக்கலாம் இல்லையா சார்? கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைத்ததை நடத்தக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னுடைய 2 வீடுகள், அதாவது கன்னி மற்றும் மிதுனம், இதில் மிதுனத்தை அவர் பார்க்குறார். 10ஆம் இடத்தை புதன் பார்க்கிறாரு சூரியனோடு சேர்ந்து வாரம் தொடங்கும் போது. அதன் பிறகு சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போது உங்களிடத்தில் ஒரு திறமை இருக்கிறது, ஒரு வித்தை இருக்கிறது, ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், படித்து பட்டய படிப்பெல்லாம் முடித்து அந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. ஆனால் இவ்வளோ நாள் அது யூஸ் ஆகலை, அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற நிலை கூட இந்த வாரத்தில் மாறும். நீங்கள் எந்த வேலைக்கு போகணும்னு நினச்சி படிச்சிங்களோ அந்த வேலை கிடைக்கும். எந்த தொழிலை சொந்தமாக செய்யணும்னு சொல்லி பாடுபட்டு அதை கற்றுக்கொண்டீர்களோ அந்த தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எந்த கலையை கற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் பிரபல்யப்படுத்த முடியும். அப்படியாக இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள்னு சொல்லும்போது முன்னேறுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக இருக்கக்கூடிய நல்ல நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? பா வெற்றிவேல், சென்னை சார். பிறந்த தேதி 19/7/2006 காலை 9:40 மணிக்கு பிறந்திருக்காரு. ஐயா, என் மகன் தற்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய படிப்பு எப்படி இருக்கும், நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு தந்தை பாலமுருகன் கேள்வி கேட்டிருக்காங்க சார். பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மேஷராசி. லக்னம் சிம்ம லக்னம். அப்போ சிம்ம லக்னம்னு சொல்லும்போது படிப்புன்னு சொன்னால் 2ஆம் இடம்,
அதன் பிறகு 4, 5, 9, 11 இப்படி நிறைய ஸ்தானங்கள் இருக்கிறது. உத்தியோகம்னு சொல்லும்போது 10ஆம் பாவமாக இருக்கிறது. 10ஆம் பாவத்திற்கான அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார், புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ முதல்ல இவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இவருடைய வேலை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். வேலை ரொம்ப பாடுபட்டு உடல் உழைப்பில் செய்யக்கூடிய வேலையாக இருக்காது. ரெண்டாவது, எப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் கூட அதை இவர் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். வேலையில் சேரக்கூடிய நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய அம்சம் இவருக்கு இருக்கிறது. 10ஆம் பாவ அதிபதி சாதகமாக இருக்கின்றார். ரெண்டாவது, லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கின்றார். அப்போ 12ன்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளணும். சில இடங்களில் அப்படி வேலை கிடைக்கும் போதே வெளியூரில் கிடைச்சா அது வரைக்கும் பிள்ளை தன்னுடைய கண்காணிப்பில் வளர்ந்துருப்பான். அப்போ தனியாக ஒரு இடத்துக்கு அனுப்புனா எப்படி, அங்கே போய் என்ன பண்ணுவான்னு சொல்லக்கூடிய பயத்தில் நிறைய பேர் அனுமதிக்கிறது இல்லை. அந்த தவறை செய்யக்கூடாது. ஏன்னா இவருக்கு வேலைன்னு சொல்லும்போது வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது, அதற்கு அனுமதிக்கணும். மூன்றாவது, அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிறந்தது பரணின்றதுனால சுக்கிர தசை, அதன் பிறகு சூரிய தசை பூர்த்தியாகி இப்போது சந்திர திசை ஆரம்பித்து அதனுடைய சுயபுக்தி அங்கார புக்தி பூர்த்தியாகி ராகுவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. சந்திரன் ராகுவுடைய காம்பினேஷன். இப்போ நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும்னு ஜாதகத்தில் சொன்னோம். அதுக்கான தசாபுக்தி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. சந்திரன் சொல்லக்கூடியவர் இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் இருக்கிறது 9ஆம் இடத்துல. இந்த 2 காம்பினேஷன் கூட தொலைதூரம் வெளியூர் பயணங்கள் அப்படின்றதான் சொல்லுது. ராகுவுடைய புக்தின்னு சொன்னாலும் கூட வேற கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், மொழி பேசக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியது. அதனால வேலை கிடைக்கும், வெளியூரில் கிடைக்கும் போது சின்ன வேலையாக கிடைக்கும். அதன் பிறகு அந்த வேலையில் நிறைய கற்றுக்கொண்டு பெரிய அளவுக்கு போகக்கூடிய யோகம் இந்த அன்பருக்கு இருக்கு. சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு ஆவலா எதிர்பார்ப்போட என் மகனுக்கு படிப்பு எப்படி இருக்கும், நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப விலாவரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, எதிர்பார்ப்புனே சொல்லலாம். என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றது. ஒருவருடைய ஜாதகத்துல அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே சாத்தியம். நிச்சயமா இது ரெண்டுத்தையுமே ஒரு ஜோதிடரால் துல்லியமாக சொல்லிவிட முடியும். 4ஆம் இடம்ங்கிறது கல்விஸ்தானம் அப்படின்னு சொல்றது, வித்யாஸ்தானம்னு சொல்றா. எஜுகேஷனை பத்தி அவன் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி, இந்த 10ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டால் என்ன படிக்கிறானோ அது சம்பந்தப்பட்ட வேலைக்கே போவான்னு சொல்லுவா. இப்போ இவருக்கு சொன்னார், என்ன வேணாலும் படிக்கட்டும், எப்படி வேணாலும் படிக்கட்டும், ஆனால் உத்தியோகம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ இந்த குழந்தைக்கு அவன் படிக்கிறத விட அவனோட உத்தியோகம் தான் பிரதானமாக எடுக்கிறது. அவன் படிக்கிறதுல தான் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூசகமாக சொல்லிட்டார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு 11ல் இருக்கும் பொழுது அவனுடைய உத்தியோகஸ்தானம்ங்கிறது அவனுக்கு வெற்றியை தருகின்ற வகையிலே அமையும் தான் ரூல் சொல்கிறது. அதுவும் ஜெயஸ்தானம், தனலாபஸ்தானம்னு சொல்கிறது. அவன் சம்பாதிக்கக்கூடிய விஷயம், அவனுடைய உத்தியோகத்தின் மூலமாக அவன் சம்பாதிக்கக்கூடிய விஷயமானது அவனுக்கு முழுமையான மன மகிழ்ச்சியை தரும், வெற்றியை தரும், தனலாபத்தினையும் தரும் இந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்திற்கு அதிபதி 11ஓடு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரே விஷயம் என்ன அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு பார்த்தா, லக்னாதிபதி 12ல் இருப்பதால், லக்னம்ங்கிறது பிறந்த பூமியை சொல்லும், இந்த பிள்ளையால் பிறந்த பூமியிலேயே வேலை பார்க்க முடியாது. ஒன்றும் அவர் சொன்ன மாதிரி அந்நிய தேச பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா சதா சர்வகாலமும் ரோமிங்லே இருக்கா இல்லையா, சுற்றிகிட்டே இருப்பா. உதாரணத்துக்கு இந்த ஷூட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவுட்டோர் ஷூட்டிங் சொல்லுவா. இந்த பையன் அவுட்டோர் ஷூட்டிங்ல தான் அவன் சிறந்து விளங்குவான் அப்படின்னே சொல்லலாம். அவனுக்கு அந்த கலைத்துறைக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அது ஒரு கலைத்துறை சார்ந்த பணியை கூட அவனுக்கு தரும். ஆனால் சதா சர்வகாலமும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்படி நம்முடைய ஜாதகத்தில் ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறத ஏற்றுண்டா கூட என்ன மாதிரியான கஷ்டம் இருக்குது, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதையும் அந்த ஜோதிடரால் உங்களுக்கான ஆலோசனையை சொல்லிவிட முடியும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகும்பொழுது நம்மால் ஜெயிக்க முடியும். என் பிள்ளைய நான் எப்படி வச்சுப்பேன், என் வீட்டிலேயே இருக்கட்டும், என் கூடயே இருக்கட்டும், நான் பத்திரமா பார்த்துக்கணும், சின்ன குழந்தை, அவனை எப்படி நான் தனியாக அனுப்புறது, அவ்வளோ தூரத்துக்கு எப்படி அனுப்புறது அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் வரும்பொழுது அப்போ அந்த குழந்தையால் ஷைன் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பார்க்காம தைரியமாக உங்கள் குழந்தைய வெளியில் அனுப்புங்கோ. வெளியில் அனுப்பிச்சா அந்த குழந்தை ரொம்ப நல்லா அவன் வாழ்க்கையில் ஷைன் பண்ணுவான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைங்கிறது இந்த ஜாதகருக்கு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே 4ஆம் பாவம்ங்கிறது இந்த வித்யாஸ்தானம், கல்வியை பற்றி சொல்லும். அதே மாதிரி 10ஆம் பாவம் என்பது உத்தியோகத்தை பற்றி சொல்லும். லக்ன
பாவம் எந்த பாவத்துக்கு பலம் போட்டாலும் லக்னத்தையும் இணைத்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு ரூலை வச்சு தான் சொல்லியிருக்கார். லக்னாதிபதி தான் 12ல் இருக்காரே தவிர 10ஆம் பாவாதிபதியும் நல்லா தான் இருக்கார். உத்தியோகஸ்தானம்ங்கிறது உனக்கு நல்லா தான் இருக்கு, அதனால நல்ல உத்தியோகம்ங்கிறது கிடைக்கும். ஆனால் லக்னாதிபதி 12லே இருப்பதால் அவன் தொலை தூரத்திலே போய் வேலை பார்க்கணும், அல்லது சதா சர்வகாலமும் சுற்றி கொண்டே இருக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமா. இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை வச்சுமே அந்த 10ஆம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் எந்த இடத்திலே இருக்கிறார்கள், லக்னத்திலே என்ன மாதிரியான கிரகம் இருக்கிறது, 10ஆம் பாவத்தில் என்ன மாதிரியான கிரகம் இருக்கிறது, இப்படின்னு வச்சு இந்த ரூல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அவர்களுடைய உத்தியோகம்ங்கிறது எப்படி அமையும்னு சொல்லி ஒரு ஜோதிடரால் தெளிவான ஆலோசனையை அந்த நேயர்களுக்கு சொல்லிவிட முடியும். யார் இந்த கிளைண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஒருவர் படிப்புலையும் வேலையிலையும் சாதிக்கிறதுக்கு அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்ன்றத ரொம்பவே விலாவரியா சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக துலாம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, நல்ல பலன்கள் கிடைக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, நல்ல வழி பிறக்க போதா இல்லையா? துலா ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் நல்ல வழி பிறக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கும். ஒரு கலை, வித்தை, இயற்கையிலே இருக்கக்கூடிய ஆற்றல், உள்ளுணர்வு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த இடத்துல இப்போ ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சரியாக இருக்கும். ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்யக்கூடாது, ஒரு விஷயம் செய்யணும், நமக்கு வந்து வரும், இதில் பலன் இருக்கும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம். எதனால் இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறோன்னு சொன்னால், பொதுவாக குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு சுபகிரகம். அந்த குரு வந்து எல்லோருக்குமே தேவை. இப்போ இந்த ராசிக்கு குரு வந்து மாரகாதிபதியாக வரார், பாதகாதிபதியாக வரார், அஷ்டமாதிபதியாக வரார், அதனால அவர் கெட்டு போயிடணும் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறதுக்கே இடம் இல்லை. அந்த குரு இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் பட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது. கடன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம இவ்வளோ கடன் வாங்கி இருக்கக்கூடாது, நம்மளால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வரக்கூடாது. முன்னமே நீங்கள் நல்லா சிந்திக்கும் போது அதுலேயும் இந்த காலத்தில் என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா, பிறர்கிட்ட கேட்டு செய்யறதுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சாதகமான பதிலை சொல்லிடுறாங்க. அதனால் உள்ளுணர்வை மதித்து நீங்கள் செயல்படணும். அப்படி செயல்படும் போது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலாம் ராசினருக்கு நல்ல வழி பிறந்தாலும் அவங்க எதுல கவனமா இருக்கணும்ன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். விருச்சிகம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நிதானமாக பக்குவமாக இருக்க வேண்டிய வாரமாகத்தான் அமைகின்றது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரகன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சகதியில் இப்போ இருக்கார். வாரம் தொடங்கும் போது இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் அவர் வந்து வக்ரகதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரக நிலைகள்னு சொல்லும்போது மொத்தம் 9 கிரகங்களை வைத்து சொல்லக்கூடியது. அதில் மிக முக்கியமாக ராசிநாதனுக்கு பங்கு உண்டு. அந்த ராசி அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய அங்காரகன் இப்போது உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் கூட சரி, அதில் மிக கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் ஏற்படா வண்ணம் கவனமாக இருக்கணும். பேசி அதனால் ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. உங்களுடைய வேகத்தினால கோபத்தினால தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பிறகு நீங்கள் சிந்தித்து நம்ம அதை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தவிர்க்கணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடும் இருக்கும்போது இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சரியான நிலையில் சரியான வழியில் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தீய பழக்கத்தில் இருந்தும் கூட நீங்கள் ரொம்ப தூரம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். இந்த விஷயங்களை கடைபிடித்தா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், நீங்க தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க நிதானமா கவனமா செயல்படணும் விருச்சிக ராசினர் இந்த வாரம் அப்படின்னு. தனுசு ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலையும் உங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பலவிதமான நன்மைன்னு ஏன் குறிப்பிட்டேன்னு சொன்னால், இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நன்மையை கருதி ஒரு காரியம் செய்கிறீங்களோ அந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னதாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வந்து சேர வேண்டிய பண வரவோ நல்ல பெயரோ
பதவி உயர்வோ அங்கீகாரமோ வாய்ப்போ அந்த விஷயங்களும் கூட இப்போது உங்களுக்கு வரப்போகின்றது. ராசியில் சூரியன் புதன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருக்கக்கூடியது சாதகமான ஒரு அம்சம். அந்த சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தில் போக போகிறார். அப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களிடத்துல ஒரு தயக்கம் இருக்கும். இதை கேட்கலாமா, இதை முயற்சிக்கலாமா, இதை செய்யலாமா, இதை மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாமான்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா எப்பயுமே நீங்கள் சுய கௌரவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய நபராக இருப்பீங்க. அந்த சுய கௌரவம் எங்கே கொஞ்சம் கம்மியாயிடுமோ, பிறர் தவறாக நினைத்து கொள்வார்களோன்னு சொல்லி நீங்கள் சில இடத்துல இந்த தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தையை கூட அப்படியே நிப்பாட்டுவீங்க. இப்போ அந்த ஒரு தயக்கம் ஏதும் இல்லாமல் 2ல் சூரியன் இருக்கிறதுனால நான் கரெக்ட், நீ என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நல்லா பேசுவீங்க. உங்களுடைய வாய்ப்பு, உங்களுக்கு தேவையானதை கிடைக்க வேண்டியதை அதிகாரமாக துணிவோடு உங்களால் கேட்க முடியும், அதற்காக உழைக்க முடியும். அதனால் இப்போது கிடைக்க வேண்டிய பலனும் முன்பே கிடைக்க வேண்டிய பலனும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத சொல்லியிருக்கீங்க. மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். என்னன்னு பார்க்கலாம். அரவிந்த், சென்னை சார். பிறந்த தேதி 20/6/1999 இரவு 11:15 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகனுக்கு திருமணம் செய்ய வரன் தேடி கொண்டிருக்கிறோம். அவனுக்கு திருமணம் எப்படி அமையும்? காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச்டு மேரேஜா? எந்த ஆண்டு நடக்கும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. பிறந்தது உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம், கன்னியா ராசி, லக்னம் கும்ப லக்னமாக இருக்கின்றது. அப்போ திருமணம் சொல்லும்போது அந்த கும்ப லக்னத்திற்கு 7ஆம் வீடு, அது சிம்மம். அந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் அந்த சூரியனுடைய சேர்ந்து இருக்கின்றார். 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அதில் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அப்போது இந்த ஜாதகருக்கு கேட்ட கேள்வி திருமணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது சேர்த்து அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜான்ற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் அதற்கு சாதகமாகவே தான் இருக்குது. ஜாதகர் விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் ஜாதகத்தில் இருக்கிறது. 2வது, அதற்கான நேரம் இருக்கிறதா அப்படின்னு தசாபத்தியை பார்க்கும்போது சூரிய திசையில் பிறந்தவர் சந்திரன் செவ்வாயுடைய திசைகளை பூர்த்தி செய்து இப்போ ராகுவுடைய திசையில் இருக்கார். ராகு திசையில் ராகு குருவுடைய புக்தி முடிந்து இப்போது சனியுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ ராகு திசையில் சனி புக்தி அப்படின்னு பார்க்கும்போது ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்துல இருக்காரு. லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல நீச்ச கதியில் இருக்கார். அப்போ சனி புக்தி முடிந்து அடுத்து வரக்கூடிய புதன் புக்தியில் திருமணத்திற்கான யோகம் இருக்கிறது. அந்த புதன் 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் இல்லையா, 5ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அதனால் விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அது அடுத்து வரக்கூடிய புதன் புக்தி, அந்த புதன் புக்தி அடுத்த ஆண்டு 2026 செப்டம்பர் மாதம் தொடங்குகின்றது. இந்த காலகட்டத்தில் விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இருக்கு. சார், இந்த நேயர் இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ பொதுவாகவே பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம், நல்லா படிப்பாங்களா, என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? இப்போ இந்த நேயரை எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் பத்தி பலவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. பொதுவா ஒரு குழந்தைக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் ஜாதகம் பார்க்கும்போது இந்த சந்தேகத்திலிருந்து நம்ம தெளிவு பெறலாம்? நல்ல கேள்விமா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தானே. அதாவது ஒரு ஜாதகம் எழுதுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்த்துருவார். ஆனால் ஜாதகம் எழுதுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை நம்ம எப்போ வச்சுருக்கோம்னா, 1 வயது ஆன பிற்பாடு தான் ஜாதகம் எழுதணும்னு சொல்கிறார். இது நம்முடைய சாஸ்திரத்திற்கு உட்பட்டது, அறிவியல் ரீதியாக அல்ல. நம்முடைய சம்பிரதாயத்தின்படி 1 வயது ஆன பிற்பாடு ஜாதகத்தை கணிச்சுட்டா போகிறோங்கிறா. ஏன்னா 1 வயது வரைக்கும் அந்த குழந்தையானது ஆண்டவனினுடைய குழந்தையாகவே பார்க்கப்படுகிறது. அது இறைவனினுடைய குழந்தை, இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார். அதை 1 வருஷம் கழித்து நம்ம அந்த குழந்தைக்கு போய் குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை அடித்து காது குத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மொட்டை அடித்து காது குத்துதல் அப்படிங்கிறதே உன்னுடைய குழந்தையை நான் என்னுடைய குழந்தையாக ஸ்வீகரணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ கொடுத்த பிரசாதத்தை இனிமேல் நான் வளர்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்பையிலேருந்து தான் குழந்தையை எடுத்துக்கிறோங்கிறதுனால 1 வயது முடிந்த பிற்பாடு அப்தபூர்த்தி ஆயுஷவம்னு சொல்லுவாள். இந்த ஆயுஷவமத்தை பண்ணிட்டு குழந்தைக்கு ஜாதகத்தை எழுதிக்குங்கோ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சம்பிரதாயமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுதே இது அத்தனையுமே நீங்கள் கேட்ட கல்வியாகட்டும்
நிலையாகட்டும் அல்லது திருமண நிலையாகட்டும் அல்லது உத்தியோக நிலையாகட்டும் அது அப்பயே தீர்மானம் செய்துவிட முடியும். ஜாதகத்தை எழுதும் போதே சொல்லுவார். நிறைய அஸ்ட்ராலஜர்லாம் பார்த்தோம்னா அந்த நாளில் இந்த பையன் ரொம்ப பெரிய ஆளாக வருவான், ஒரு பெரிய ஆஃபீஸராக வருவான், மிக உயர் அதிகாரியாக வருவான், இவன் மருத்துவத்துறையிலே ஷைன் பண்ணுவாங்கிற மாதிரிலாம் ஜோதிடர்கள் சொல்லி இருப்பார்கள். இல்லை இவன் ஒரு ஆசிரியராக போவான், இவன் ஒரு ப்ரொஃபஸராக போவான், இல்லை இவன் அந்நிய தேசத்துக்கு தான் போவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அப்போது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுதே இப்படித்தான் அவனுடைய பலன் நடக்கும் என்பதை தீர்மானித்து விட முடியும். அப்பப்போ என்ன போய் பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ இந்த குழந்தைக்கு எஜுகேஷனுங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டு இருப்பாளே தவிர அவன் என்ன துறை, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினியரிங், அந்த நாளில் வந்து ஒரு இன்ஜினியரிங்னா ஒரு 2-3 இன்ஜினியரிங் தான். அந்த இன்ஜினியர்னால எல்லாரும் சிவில் இன்ஜினியரிங் தான் நினச்சிட்டு இருப்பா. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா கையில் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்கிறத தான் பார்த்துருப்பா அந்த நாளில். ஆனால் இன்றைக்கி பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங்கில் மட்டுமே நூற்றுக்கணக்கான துறைகள் இருக்கிறது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டா கூட அது மெக்கானிக்கலே பார்த்தோம்னா மெக்கட்ரானிக்ஸுங்கிறா, அது ரொபாட்டிக்ஸுங்கிறா, அப்படி நிறைய அதுக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகள்லாம் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி உட்பிரிவுகளை தான் அந்தந்த நேரத்திலே கணித்துக் கொள்கிறார்கள். இப்போ என் பையன் வந்து ஒரு ரொபாட்டிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னால் இந்த ஜோதிடங்கள்லாம் கணிச்ச காலத்தில் ரொபாட்டிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டே இருந்திருக்காது இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறத எந்த பிளானட்டோட கனெக்ட் பண்ணுறோம், அந்த பிளானட் இன்னைய திசையில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறத பார்த்து அவன் என்ன துறையிலே செல்வான், அதாவது அவனுடைய துறையிலேயே எதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்கிறத தான் அப்பப்போ தீர்மானம் பண்ணுறோம். இந்த குழந்தை வந்து ஒரு மருத்துவர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி அவர் பிறக்கும் பொழுதே கணித்து விட முடியும். சூரியனுடைய நிலை நன்றாக இருக்கிறது, 10ஆம் பாவத்தோடு சூரியன் தொடர்பு கொள்கிறது, இவனுடைய லக்னாதிபதியே சூரியனாக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு இவனால் மருத்துவத்துறையில் நன்றாக பரிமளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் அந்த மருத்துவத்திலேயே அவன் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறான், ஏன்னா இன்றைக்கி பிஜி அப்படிங்கிற ஒரு நீட்டுங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்குது. அந்த பிஜி நீட் எக்ஸாம் எழுதுகிற டைமில் இந்த பையனுக்கு தசாபுக்திலாம் சாதகமாக இருக்கிறதா? ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்தோம்னா பிஜி பண்ணாமலேயே ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் தான் இருப்பா, ஆனால் ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவார். அந்த டாக்டர்னுடைய அப்பாயின்மெண்ட்காக காத்துன்னு இருப்பா, ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்திருப்பார் நல்ல. இது அத்தனையுமே நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் அப்பப்போ நடக்கக்கூடிய அந்த கிரகநிலைகளும் தீர்மானிக்கும். இப்படி அந்த உட்பிரிவுக்குள்ளே போகிறோம் இல்லையா, உள்ளே போய் நம்ம இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் அந்தந்த நேரத்திலே என்ன உட்பிரிவிலே இந்த பையன் நல்லா ஷைன் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அப்பப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளையும் கணக்கிட்டு நம்ம தீர்மானம் பண்ணுறோம். ஜாதகத்தை எழுதும் பொழுதே இந்த குழந்தையினுடைய பலனை நிச்சயமாக ஒரு ஜோதிடரால் சொல்லிவிட முடியும். சார், நிறைய பெற்றோர்களுக்கு இருந்துட்டு வந்த சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியின் மூலமா தீர்த்து வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் நல்ல வாரமா அமைய போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பர்கள் இந்த வாரம் பக்குவமாக நிதானமாக இருக்க வேண்டியதாகத்தான் அமைகின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை இருக்கின்றது. அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் வந்து தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் மிக முக்கியமானது வாக்குன்னு சொல்லக்கூடியது தான். அவருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அவரை சுற்றி யார் இருக்காங்க, யாரெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க, யாரெல்லாம் எதிரிகளாக இருக்காங்கன்ற நிறைய விஷயங்கள் வந்து அந்த வாக்கை வைத்து தான் வரும். அந்த இடத்துல சுக்கிரன் மற்றும் சனியுடைய சேர்க்கை இருக்கின்றது. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து சந்திரன் தன்னுடைய கதியை தொடங்கி 7, 8, 9ஆம் இடத்துல வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகின்றது. அதில் 8ஆம் இடத்திற்கு வரும்போதுன்னு சொல்லும்போது இந்த வாரத்தில் சந்திராஷ்டமமும் சேர்ந்து இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளேயும் வரப்போகின்றார். அப்போ சூரியன் ராசிக்குள்ளே வரார் அல்லது லக்னத்தில் இருக்காருன்னு சொன்னால் நல்லது தான், ஆனால் அவர் வந்து நல்ல தைரியத்தை கொடுத்துடுவார். அப்போது நீங்கள் அந்த தைரியத்தினால பின்னழுவு தெரியாமல் ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது, கோபத்தில் அவசரத்தில் பேசிடக்கூடாது. அதனுடைய விளைவு என்னன்னு தெரியாமல் நீங்கள் புதுசாக எதையும் செஞ்சிடக்கூடாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் கட்டாயம் நீங்கள் கட்டுப்பாடு தான் கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சாதகமான அம்சம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம் குடும்பத்தையும் குறிக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அன்பாக இருந்து இதை செய்டாக்கண்ணா, இது வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். சார், நீங்கள் எடுத்தோடனே ஒரே வாரத்தில் சொல்லிட்டீங்க, நிதானமாக செயல்பட்டால் நல்லது மகர ராசினருக்கு அப்படின்னு. கும்ப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா ஒவ்வொரு வார தொடக்கத்திலையும் இந்த வாரமாவது நல்ல வாரமா அமையாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கும்பராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பலன் தரக்கூடிய வாரமாக இருக்க போகுது. எதனால் கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா,
அந்த கும்பத்துல தான் சனி இருக்கார். அப்ப ஜென்ம சனி காலமா இருக்கிறதுனால, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்ப கிடைக்கும்? எப்போ தடை விலகும்? எப்போ முன்னேறுவோம்? எப்போ பணம் வரும்? எப்போ தேவையில்லாத செலவு குறையும்? ஆரோக்கியம் எப்போ நல்லா இருக்கும்னு நெறைய கேள்விகள் இருக்கும். அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இந்த வாரம் நல்லபடியாக பூர்த்தியாகும். ஜென்ம சனி இருக்கும்போது அதோடு சுக்கிரன் இணைகிறார். அப்ப சுக்கிரன் சொல்லக்கூடியவர் உங்களோட ராசிக்கு சுக பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்திர ராசிக்கு அவர் பாதகாதிபதியா இருந்த போதும் கூட முழுமையான கெடுதலை செய்ய மாட்டார். அப்ப சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால ஒரு வைராக்கியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், உற்சாகமாக இருக்க முடியும். நடக்கக்கூடியதை, நடந்ததை, கிடைத்ததை, கிடைக்கப் போவதை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயம் இருந்து விட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். அதன் பிறகு சந்திரனுடைய கதி 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கு. இதுல 5, 6, 7ன்னு சொல்லக்கூடிய வார தொடக்கத்துல இருந்து பாதி வாரம் முடிந்து இறுதி அருகில வரக்கூடிய வரைக்கும் சாதகமாகத்தான் இருக்கு. வார இறுதியில சந்திராஷ்டமம் வரும். அந்த சந்திரன் புதனுடைய வீட்டில் இருப்பார். அப்ப சந்திரன்னு சொன்னா மனசு, புதன்னு சொன்னா புத்தி. அப்ப வார கடைசியில உங்களுடைய புத்தி சொல்றத மனசு கேட்கணும், மனசு சொல்றத புத்தி கேட்டுச்சுன்னு சொன்னாதான் உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும். அப்படியாக இந்த வாரம் அனுகூலமா இருக்கிறது. வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள்ல மட்டும் நீங்க எதையுமே புத்திசாலித்தனமாக அணுகும்போது நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். சார், கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்பவே விலாவரியா சொன்னீங்க சார். மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல உயர்வு, முன்னேற்றம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அம்சம் காத்திருக்கின்றது. ராசிநாதனா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவரிடத்திலிருந்து நேரடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது 7ஆம் இடம் சொன்னால் மீன ராசியில் இருக்கக்கூடிய மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும். 9ஆம் இடம் சொல்லும்போது தந்தை, பெரியவர்கள், குருமார்கள், உயரதிகாரிகள் இவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டப்படும். 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லும்போது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம், லாபமாக போகக்கூடிய அம்சம் இருக்கின்றது. ஆனால் அவர் 3ல் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் அனைத்துமே கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும், அல்லது அதற்காக நிறைய முயற்சி உழைப்பு செய்த பிறகு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதுமானது. 12ல் சனி சுக்கிரன் சொல்லக்கூடிய 2 கிரகம் இருக்கிறதுனால விரயஸ்தானம் பலமாக இருக்கிறது. அப்போ குருவுடைய துணையை கொண்டு நல்ல விரயமாக அது ஏற்பட முதல்ல சொன்ன அதே விஷயத்தை 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, தந்தை பெரியவர்களுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலாம். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது நண்பர்களுக்கு உதவலாம், மூத்த சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்படியான விஷயங்களை நீங்க சரியா பிளான் பண்ணி செய்தா இந்த வாரம் கட்டாயமாக நற்பலன் தரக்கூடிய வாரமாக அமையும். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றது மட்டும் இல்லாம என்னெல்லாம் அவங்க செய்யலான்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்களையும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை விலாவரியாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா. நமஸ்காரம். என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமது நிகழ்ச்சியில 12 ராசினருக்கான வார பலன்களை மட்டும் இல்லாம நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.